திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே நடந்த வழிப்பறி சம்பவத்தில் தொடர்புடைய நகை அடகு கடை உரிமையாளர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் சிறுகளப்பு பகுதியைச் சேர்ந்தவர் அறிவழகன் மனைவி 40 வயதுடைய வேம்பு. இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வயலுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் வேம்புவிடம் கத்தியை காட்டி மிரட்டி 8 பவுன் நகையை வழிப்பறி செய்துவிட்டு தப்பி சென்றனர். இந்த சம்பவம் குறித்து காணக்கிளியநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள வேப்பூரை சேர்ந்த செங்கமலை மகன் சுரேஷ், மருதமுத்து மகன் புண்ணியமூர்த்தி இருவரும் தான் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் என போலீசாருக்கு தெரியவந்தது. மேலும் சேலத்தை சேர்ந்த நண்பர் குமார் உதவியுடன் மண்ணச்சநல்லூர் அருகே ஏழுமலை பகுதியில் நகை அடகு கடை வைத்து நடத்தி வரும் ரவி என்பவரிடம் வழிப்பறி செய்த நகைகளை விற்பனை செய்ததும், ரவி திருட்டு நகைகளை வாங்குவதில் கை தேர்ந்தவர் என்பதும், திருட்டு நகைகளை கம்மியான விலைக்கு வாங்குவதும் போலீசாருக்கு தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 8 பவுன் நகையை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர்.